விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட பழங்குடியின சிறுவனை காணவில்லை என அவரது குடும்பத்தினர் கடலூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி ஏரி பகுதியில் வசிக்கும் வள்ளி என்பவர் கடலூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் அவர், கடலூர் ஆலடி காவல்துறையினர் தனது தந்தை, கணவர் மற்றும் தம்பியை அடித்து இழுத்துச் சென்றதாகவும், தந்தை மற்றும் கணவரை பொய் வழக்கில் சிறையில் அடைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் 13 வயதான தனது தம்பி குறித்து காவல்துறையினர் சரியாக பதிலளிக்கவில்லை எனவும், தனது தம்பியை மீட்டுத்தர வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார். அடிச்சாங்க, ஆனால் அந்த பையனை அடிச்சாங்க, வீட்டில் தான் வச்சு அடிச்சாங்க. ஆனால் நாங்கள் போகிற வரைக்கும் எங்கே கொண்டு அடிச்சாங்களோ, நான் ஸ்டேஷனில் அடிச்சாங்களோ அது என்ன சார். ஆனால் நான் வீட்டில் மாடு அந்த பசங்க இந்த புள்ளைய வச்சுட்டு இருந்தேன். போலீஸாரை கேட்கும்போது என்ன சொல்றாங்க, நாங்கள் ரமேஷ்ங்கிறவர்கிட்ட அவர் மூலியமா அமுச்சிட்டோம் சொல்றாங்க. ஆனா ரமேஷ்ங்கிறவர் பண்டுட்டியை சேர்ந்தவர், பண்டுட்டி பக்கத்தில் எம்ஏரி பாளையத்தை சேர்ந்தவர். முருகன் யாரு என்ன, அவருக்கும் இவங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. அது முற்றிலும் பொய். அதே போல அந்த முருகனை அடுத்து கொஞ்ச நேரம் சென்று புஷ்பதாஸ்ங்கிற ஒரு ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சதா சொல்றாங்க. அதுவும் முற்றிலும் பொய். இது குறித்து ஆலடி காவல்துறையினரிடம் கேட்டபோது, சிறுவனை குடும்பத்தினரிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் கூறுகின்றனர்.